வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாதன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இறால் வடை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் இறால். இதை வந்து நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பல்லு பூண்டு, ஒரு பல்லு இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகமும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் உடச்சக்கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயும் தேவைப்படும். முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த 2 பல் பூண்டையும் இஞ்சியும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு, அப்புறம் கூடவே வந்து இந்த இறாலையும் போட்டு நல்லா மைய வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, அதை எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த உடச்சக்கடலை மாவு அப்புறம் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உடச்சக்கடலை மாவு வந்து இந்த வடை நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து எண்ணெய் காய வைக்கிற டைம் வரைக்கும் இது அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் கடையில் எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பொரிக்கும் போது காட்டுறேன். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி சின்ன சின்னதாகவே தட்டி போடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வச்சுட்டு செஞ்சாலும் இன்னும் நல்லா வரும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இங்கே வந்து கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நான் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இறா வந்து சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிருக்கிறது உடச்சக்கடலை மாவு தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது நல்லா கோல்டனாக கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கோல்டனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாவு ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் ரெஸ்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம உடனே ஒரு 10 நிமிஷமில் போடுற மாதிரி இருந்ததுன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்மளோட இறால் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட நாதன் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.